ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஐஷு அண்ட் பிங்கு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட்டான ரெசிபி, அதாவது இன்ஸ்டன்ட் பேடா. இது வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப வந்து ஈஸியான ஒரு இது. ஸோ ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மிக்சியில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் சுகரையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் தேவையான அளவு ஏலக்காய் பொடியையும் அதில் போட்டு, அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும், அதை போட்டுட்டு இந்த மாதிரி நல்ல பவுடராக வந்து அடித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல குழைக்கிறதுக்கு வசதியான ஒரு பவுலில் வந்து அந்த பவுடரை போட்டுட்டு கீயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா குழக்கலன்னு குழஞ்சி போய்டும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு, நல்லா இந்த சப்பாத்தி மாவு வரும் பார்த்திங்களா, அந்த பதம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. சப்பாத்தி மாவு கூட கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வர அளவுக்கு வந்து நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. அது மட்டும் இல்லாமல் இதோட இன்க்ரீடியன்ஸும் வந்து ரொம்ப பேசிக்காக நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதை வச்சு நம்ம வந்து டக்குன்னு செஞ்சு வந்து கொடுத்துடலாம். நல்ல ஹெல்த்தியும் கூட. இந்த சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சுகர் மட்டும் தான் இதில் வந்து கொஞ்சம் அன்ஹெல்தியான ஒரு விஷயம். அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துட்டு, அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் ஹெல்த்தியான என்ன விஷயம் வந்து ஸ்வீட்டாக சேர்க்கணுமோ சேர்த்துட்டு பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். ஸோ வந்து குழந்தைங்களும் எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கலாம் இது. ஸோ இப்போ இந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பதத்துக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பால்ஸாக இது பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இது வந்து பார்த்தா ரெட் பில் செல்ஸ் ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து இந்த கொஞ்சம் குட்டி குட்டியாக தட்டிக்கோங்க. அல்லது உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம இஷ்டம் தான், நம்ம சாப்பிட்றதுக்கு எந்த அட்ராக்டிவாக இருக்கோ அந்த மாதிரி வந்து தட்டிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ் மாதிரி வந்து தட்டிக்கிறோம். இன்ஸ்டன்ட் பேடா இன்ஸ்டன்ட்டாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நான் சட்டியில் போட வேண்டியது இல்லையா, கடாயில் போட வேண்டியது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுலையுமே போட வேண்டியதில்லை. வயிற்றில் போட்டால் மட்டும் போதும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து வால்நட்ஸ் வந்து மேலே செட் பண்ணிக்க வேண்டியது, அல்லது உங்களுக்கு பிடிச்ச வேறு எந்த நட்ஸ் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும், இந்த வீடியோ எடுத்தது ப்ளஸ் இந்த ரெசிபி எல்லாமே வந்து என்னுடைய பிரதர் தான். ஸோ வந்து இந்த பிக் கர்ட்டசி மாதிரி வீடியோ ரெக்கார்ட் கர்ட்டசி, ரெசிபி கர்ட்டசியும் நம்ம வந்து வைக்கணும். ஸோ வந்து வீடியோ கர்ட்டசிக்கு விசியும், ரெசிபி கர்ட்டசிக்கு ஆர்சியும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த விசியும் ஆர்சியும் வந்து என்னுடைய பிரதர் தான். ஸோ அவருக்கு தான் வந்து நீங்கள் எந்த பாராட்டுகளோ இல்லை வந்து என்ன தெரிவிக்கிறதா இருந்தாலும் அவருக்கு தான். ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிகாஸ் ஏன்னா அது வந்து ரொம்ப 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். Until then, bye from Ishu and Pingu. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.